ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஓல்டு டிஷர்ட் வந்து ரீயூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டெக்னிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஓல்டு டிஷர்ட் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஷர்ட்டோட பேக் சைடில் வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சைடில் இருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த கீழே வந்து லைட்டாக பிரித்து விட்டுக்கோங்க. இந்த சைடு பிரித்து விட்டு இந்த ஸ்டிச்சஸில் வந்து இந்த டிஷர்ட்டோட பாதி அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். ரெண்டு சைடும் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த ரெண்டு சைடும் நான் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிஷர்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க டிஷர்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 26 இன்ச் இருக்குது. வித் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா 22 இன்ச் இருக்குது. நான் 22 இன்ச்சு. ஸோ இதில் 26ல் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. ஸோ 13 இன்ச்சுக்கு நான் கீழேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். கீழேருந்து 13 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம 22 இன்ச்சு இருந்து அப்போ 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. இங்கேருந்து 14 இன்ச்சு இந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைன் இப்போ நம்ம கிடச்சிரும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு டிஷர்ட்டோட ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பேக் சைடு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த பேக் சைடு இப்படி தள்ளிடுங்க. இந்த இடத்த மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிட்டோம். இந்த ட்ரா பண்ண ஸ்ட்ரைட் லைனில் சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த சைடு ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு கேப் கொடுத்துருங்க. 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். நம்ம இந்த 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 4 இன்ச் நம்ம கேப் விட்டுட்டு பேலன்ஸ் இதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுவோம் இந்த சைடு. அதே மாதிரி இந்த சைடு இந்த 4 இன்ச் நம்ம விட்டுட்டு பேலன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த சைடு ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணுவோம். இப்போ இந்த 3 சைடும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு இதை இந்த பீஸ் அப்படியே எதுவுமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இதை நான் பேக் சைடில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பீஸை அப்படியே இந்த சைடு திருப்புங்க. இந்த பீஸை அப்படியே இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த சைடு கொண்டு வந்துட்டு திருப்பியும் எகைன் இன்னொரு ட்விஸ்ட் பண்ணணும். அதை வந்து இந்த சைடு இப்படி கொண்டு வந்துடணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேக் சைடுக்கு நீங்கள் ஒரு மார்க் கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த சைடெலாம் பின் பண்ணிக்கணும் கரெக்டாக வர்றதுக்காக. இப்போ நம்ம இந்த ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து நீங்கள் லூஸாக விட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல கரெக்டாக வந்து பின் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 3 சைடும் நான் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கையில் கூட தைச்சிக்கலாம். ஆனால் இந்த கார்னர்லாம் வந்து கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த 3 சைடு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த ட்விஸ்ட் வந்து லூஸ் ஆயிடும். அப்போ அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு போயிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு நார்மல் சின்ன துணியில் இந்த கட் பண்ணி இந்த டிசைன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் டிஷர்ட்டில் கட் பண்ணுங்கள். இதை வந்து நான் எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு இந்த 3 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம கடைசியில் இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த 2 சைடும் கார்னரு க்ளோஸ் பண்ணோம்னா அவ்வளோதான், அந்த டிசைன் ரெடி ஆயிடும். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தைக்கும் போது இந்த கார்னர்ஸ்லேருந்து தைங்க. இந்த சைடும் அதே மாதிரி எல்லா சைடுமே கார்னர்ஸ்லேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹோல் வந்து முன்னாடி தெரியும். அதனால இந்த இடத்துல கரெக்டாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த இது பார்த்திங்கன்னா எப்படி உங்களோட நார்மலாக எவ்வளோ லென்த் இருக்கோ அதுலேருந்து ஒரு 2-3 இன்ச்சாவது இது வந்து கம்மியாகும்.
இதோட ஃப்ரண்ட் சைட் வந்துட்டு இந்த ட்விஸ்ட் இப்படி தான் வரும். நீங்கள் உங்களுக்கு இந்த ட்விஸ்ட் வேறு எங்கேயாவது வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கீழே வேணும், இந்த சைடில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடு யூஸ் பண்ணி வேறு எந்த சைடில் வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்விஸ்ட் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வரும். நான் இடையில வந்து இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோஸ்லாம் வந்து நான் இடையில போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.